கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. 2 தீமோத்தேயு 3:16 மற்றும் 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is God-breathed and is useful for teaching, rebuking, correcting, and training in righteousness, so that the servant of God may be thoroughly equipped for every good work. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன் உள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இதன் அர்த்தம் வேதாகமம் மனிதர்களின் சிந்தனையால் மட்டும் எழுதப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனிதர்களை ஏவி சொல்லச் செய்தார் என்பதாகும். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை அவரது 2ஆம் நிருபம் 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது மனித இருதயத்தை மாற்றும் சக்தி உடையது. அவை உபதேசத்துக்கும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வேதாகமம் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்ன, இரட்சிப்பு எப்படி கிடைக்கும் என்பதை கற்பிக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வாழ்க்கை பாதையை வெளிச்சப்படுத்துகிறது. அடுத்ததாக கடிந்து கொள்ளுதலுக்கும், அதாவது நாம் தவறான பாதையில் செல்லும்போது வேதாகமும் நம்மை எச்சரிக்கை செய்கிறது, பாவத்தை உணர்த்துகிறது, மனம் திரும்ப அழைக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். வேத வசனம் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆராய்கிறது. சீர்திருத்தலுக்கும், அதாவது தேவன் நம்மை குற்றம் சொல்ல மட்டுமல்ல திருத்தவும் விரும்புகிறார். விழுந்த மனிதனை மீண்டும் எழுப்பி நேரான பாதையில் நடத்துகிறார். அதனால தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. அடுத்தது நீதியை படிப்பிக்குதலுக்கும், அதாவது வேதாகமம் பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. அன்பு, தாழ்மை, பொறுமை, பரிசுத்தம் ஆகியவற்றில் வளரச் செய்கிறது.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கூறியிருப்பதை யோசுவா 1:8 வாசிக்கிறோம். வசனத்தை தியானிப்பவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வான். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். தேறினவன் என்றால் முழுமை அடைந்தவன், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவன். தேவன் நம்மை பலவீனத்தில் விட்டுவிடவில்லை, தமது வார்த்தையினால் வளர்த்து தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் என்று கூறியிருப்பதையும் கவனியுங்கள். வேதாகமம் அறிவாக மட்டும் இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையில் நற்கிரியைகளாக வெளிப்பட வேண்டும். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்ற சத்திய வார்த்தையின்படி நாம் வசனத்தை வெறுமனே வாசிக்கிறவர்களாகவோ கேட்கிறவர்களாகவோ அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுவே உண்மையான விசுவாசம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது என்னவென்றால், வேதாகமம் தேவனால் அருளப்பட்டது. இது மனித புத்தகம் அல்ல, பரிசுத்த ஆவியின் ஏவுதல். வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, உபதேசிக்கிறது, கடிந்து கொள்கிறது, சீர்திருத்துகிறது. வேதாகமம் நம்மை வளர்க்கிறது. இதில் பரிசுத்தத்தில் வளர்ச்சி, நீதியில் நடத்துதல். வேதாகமம் நம்மை ஊழியத்திற்கும் ஆயத்தப்படுத்துகிறது. நற்கிரியைகளுக்கு தகுதி, தேவனுக்கு பயன்படும் பாத்திரமாகவும் நம்மை மாற்றுகிறது. எனவே நாம் தினமும் வேதாகமம் வாசிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், கேட்ட வசனத்தின்படி நடக்க வேண்டும், தேவ வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், வேதாகமம் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது இருளில் வெளிச்சம், துக்கத்தில் ஆறுதல், தவறில் திருத்தம், பலவீனத்தில் பலன் தருகிறது. தேவ வார்த்தையை நேசித்து வாசிக்கும் மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வான். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verses teaches that all scriptures is inspired by God. The word of God is useful for teaching, correcting, rebuking and training believers in righteousness. Through the Bible, God transforms lives, strengthens faith and prepares his people for every good work. Therefore, Christians must read, meditate on and obey God's word daily. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வேத வாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தவறுகளை சீர்திருத்தி நீதியின் பாதையில் எங்களை நடத்தும். நாங்கள் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக மாற உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி வழி நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.